இப்போ வந்து நலங்குக்கான ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ அதுக்கு ஒரு நல்ல நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இன்னும் மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாரு நலங்குக்கு. மாப்பிள்ளை இதுக்கப்புறம் பேச மாட்டாரு, ஒன்லி ஆக்ஷன் தான். ஓகேவா? எல்லாரும் கேட்குறாங்க மாப்பிள்ளை கலை வந்துருச்சா, மாப்பிள்ளை வந்துருச்சா. அது நீங்கள் தான் சொல்லணும். தூங்க விடாம 3 மணிக்கு வேலை முடிச்சுட்டு பார்த்தேன், 4 மணிக்கு தான் எழுப்பி உட்கார வச்சுட்டேன். எப்படி மாப்பிள்ளை கலை தூங்க கலை தான். என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா என் மூஞ்சில் நலங்கு வச்சிட்டாங்க, கொஞ்சம் வாடா அப்படின்னு கூட பாருங்க. சிரிப்பே வரல. ஓகே கைஸ், பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துக்கோங்க. ஒரு பிக்ஸோட எல்லாரும் வைக்கிறவங்க சேர்த்து மேல இருந்தா தெரியாது மாமா மூஞ்சி. குடுமா பாருங்க அண்ணா, இங்க பாரு. வெளியே வச்சு இது நல்லா இருக்கு. ஒரு நாள் கொண்டு குறைஞ்சி போல அப்படிதான் பண்ணணுமே. இல்ல நான் லாஸ்டா தானே வைக்கிறேன். அதுல போட்டு நானே வாயில ஊத்திரு. அப்புறம் சாணி தலை நல்ல தலையில தட்ட போற சந்தனம் தடு ஆசீர்வதிக்கிறேன்.
இவங்க 3 பேர் இருக்காங்க. அந்த போட்டோ வீடியோ சூப்பர்யா. இது ரொம்ப நல்லா இருக்கு. தண்ணி சைலண்ட் நிக்கணுமா? பாட்டி தெரியல, கொஞ்சம் யூடியூப்ல போட்டுக்கோங்க. ஓகே வைங்க, அத நெத்தில வைங்க போட்டு. பான் பீடா நான் தரேன் சார். திருப்பி நீ போடாத. என் தம்பி குட்டி குழந்தையா இருக்கும்போது அழுவா. ஜாலியா குளிப்பாட்டுறாங்களே நினைச்சேன். இப்ப தெரியுது. ஸோ இப்போ வந்து முதல் நாள் நிலங்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அண்ணி வீட்டில் இருந்து நம்ம அண்ணனுக்கு நிலங்கு வைக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. நாங்களாம் சும்மா அப்படியே பேசி ஃபன் பண்ணுறோம். எங்களுக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. சோறு போட்டாங்கன்னா சாப்பிடலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போய் சாப்பிடுவோம். வெஜ் பிரிஞ்சி, பிரிஞ்சால் கறி, அதுக்கப்புறமா ஆனியன் ரைத்தா, பிரெட் அல்வா சூப்பராக இருக்குது. காலைல நான் லைட்டாக தான் சாப்பிட்டேன், அதனால ரொம்ப பசியாக இருக்கு. அவங்களே கம்மியா தான் வருவாங்க. மஷ்ரூம் ரைஸ் இல்ல, எண்ணெய் கத்திரிக்காய், ரெட் அல்வா, இருந்து மிளகு வைக்க வந்து கைஸ் மாப்பிள்ளை தம்பி வந்து நஸ்மாத்து போயிருக்காங்க. பார்ப்போம். மாப்பிள்ளை தம்பி மாப்பிள்ளை தம்பியோட ட்ரெஸ். எல்லாரும் குலோப் ஜாம் சாப்பிட்டீங்களா? இல்லையே. அது போட மாட்டாரா? நைட்டு நாளைக்கு தான் நிறைய ரைட் போடுற சொன்னாரா? காய்ஸ் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு லாங் டேவாக இருந்துச்சு. பந்தக்கால் வச்சுருந்தாங்க. அது ஒரு பந்தக்கால் வச்சுட்டதுக்கப்புறமா நலங்கு வச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து பொண்ணு வீட்டிலேருந்து வந்து நலங்கு வச்சாங்க. இப்போ வந்து எங்கள் ஆயா வீட்டில் ஐநாவத்துலேருந்து எங்கள் ஆயா எங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போய் நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வைக்க போகிறோம் நாங்கள் எங்கள் சித்தி வீட்டில். மாப்பிள்ளைக்கு ஆயா இல்ல, நான் சித்தி. நான் தான் மாப்பிள்ளை. பாசமான சித்தி. அது மாதிரி ஏதாவது அது மாதிரி சொன்னோம். சிறப்பான சித்தி, ஃப்ரெண்ட்லியான சித்தி. இப்படி அதனால வந்துட்டு இப்போ எங்க பெரியவங்கலாம் கிளம்புறாங்க. நாங்கள் வந்து திரும்ப ஷாப்பிங்க்கு கிளம்பிட்டோம். லாஸ்ட் மினிட் வரைக்கும், நாளைக்கு வரைக்கும் நாங்கள் ஷாப்பிங்லேயே சுற்றின்னு இருப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இன்னும் 2 days தான். 2 days இல்லை, நாளைக்கு 1 day தான். வாவ், இந்த வெல்கம் போர்டு அழகாக இருக்குல்ல? வெல்கம். இன்னும் நிறைய லைட் எங்கள் மாமா போடலை. இன்னைக்கு நைட்டு தான் போட போகிறாரு. இன்னைக்கு ஃபுல் டே மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால ஒரு டவுட்ஃபுல்லாக தான் இந்த லைட்லாம் போட்டிருக்காங்க. பட் இன்னைக்கு நைட்டு கண்டிப்பாக மீதி இருக்கிற லைட்டெல்லாம் போடுவேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம்.